மனசுல பல ஆசைகளும் கனவுகளோட பல பசங்க காலேஜுக்கு படிக்க போவாங்க. ஆனா அந்த 3 பசங்களும் பல கனவுகளோட தாய்லாந்து ட்ரிப்பு போயிருக்காங்க. இவங்க எப்படி போனாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க யூசுவலா இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் வந்திருக்கு. அந்த ஆடுல சில பாயிண்ட்ஸ்களை போட்டுட்டு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய்லாந்துக்கு கம்மியான பட்ஜெட்ல 7 டேஸ் ட்ரிப் நீங்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆட் வந்திருக்கு. இந்த ஆடை பார்த்து ஏமாந்து போன அந்த பையன் அந்த லோ பட்ஜெட் ட்ரிப்பை ஓகே பண்ணியிருக்காங்க. இவர் தனியா போல, இவங்க மொத்தம் 3 பேரு, ஆசாத், ஹீமான், அப்புறம் மோஹித். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லோ பட்ஜெட் ட்ரிப் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? 70,000 தாய் பார்ட்ஸ். அப்படி சொல்லக்கூடாது, 2 லட்சம் ரூபாய். தலைக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லணும். இதுவா லோ பட்ஜெட்? இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு டவுட் வருது. இது லோ பட்ஜெட் கிடையாது அப்படின்னா அவங்கள ஏமாத்துற மாதிரி சில பாயிண்ட்ஸ்களை அவங்க கொடுத்து அந்த பசங்களை ஏமாத்தி வர வச்சிருக்காங்க. இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து ஃபிளைட் ஏறி அங்க போய் பேங்காக்ல லேண்ட் ஆகுறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இவங்களை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வண்டியை நிறுத்துறாரு. அந்த வந்த கடத்தல்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்திய. இவங்க 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போறப்ப அங்க 5வது ஆளா ஒரு ஆளு 2 வீலர்ல வரவர் இவங்களை மீட் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து பட்டாயால இருக்க ஒரு 2 ஸ்டோரி அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க வெறும் அன்றாயரோட ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. கடத்தினவங்களோட இன்னொரு 3 இந்தியன்ஸ் அங்க இருந்திருக்காங்க. ஒரு ஆள் கட்டப்பட்டு இருந்திருக்காங்க. இந்த 3 பசங்களும் உள்ள போனோன்னே அந்த 5 இந்தியன்ஸும் சேர்ந்து இந்த 3 பசங்களையும் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டு வச்சதோட மட்டும் இல்லாம இவங்களை ரொம்ப அடிச்சு சித்திரவதையும் பண்ணியிருக்காங்க. வச்சு சித்திரவதை பண்ணிட்டு 1 or 2 டேஸ் கழிச்சு இவங்க பேரண்ட்ஸோட நம்பர்ஸை வாங்கிட்டு அவங்களுக்கு பட்டாயால இருந்து இந்தியாவுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. 3 பசங்களோட பேரண்ட்ஸுக்குமே தனித்தனியா பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல என்னன்னா, இந்த பசங்க மேல ப்ளீட் ஆகுற மாதிரி பெயின்ஸை ஊத்தி ரொம்ப சித்திரவதை பண்ற மாதிரி அவங்களுக்கு காமிச்சு அவங்கள்ட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அந்த 40 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் இவங்களை நான் இங்க இருந்து திருப்பி இந்தியாவுக்கு விடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் புரியல. அடிச்சு சித்திரவதை பண்ண அந்த கடத்தல்காரங்க இவங்க மேல பிளட் மாதிரி பெயிண்டை ஊத்தி அப்புறம் தான் இந்த வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு சுத்தமா புரியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, பயந்து போன இந்த 3 பேரோட பேரண்ட்ஸும் இந்திய தூதரகத்தை கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்திய தூதரகம் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து தாய்லாந்துல இருக்க இந்திய தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்க போலீஸ் அலர்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற லோக்கல் போலீஸோட அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி வளைக்கிறாங்க. ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அவங்க உள்ள போறாங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குது, யார் யாருக்கான்றது தெரியணுன்றதுக்காக. போலீஸ் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த 5 இந்தியன்ஸுமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. போலீஸ் உள்ள போய் அங்க கட்டப்பட்டு இருந்த அந்த பசங்களையும் ரெக்கவர் பண்ணிட்டு ஏற்கனவே மாட்டிட்டு இருந்த அந்த ஒரு பையனையும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ரெக்கவர் பண்ணி காப்பாத்திருக்காங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறமா அன்னைக்கே பயங்கரமா தேடி இந்த 5 இந்தியன்ஸுமே வேற ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கும் போய் அந்த 5 இந்தியன்ஸுமே அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவங்க 5 பேருக்கும் ஒரு லீடர் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது. அந்த லீடர் யாருன்னா அவன் ஒரு பாகிஸ்தான்காரன். பாகிஸ்தான்ல இருந்து இதெல்லாம் ஆப்ரேட் பண்றானான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவன் துபாயில இருந்துகிட்டு இதை ஆப்ரேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அந்த பசங்களை விசாரிச்சு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இதை பத்தி தொடர்ந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, இன்டர்நெட்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்து ஏதோ ஒரு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிறாதீங்க. உங்களை கவர்ற மாதிரி பல பாயிண்ட்ஸை சொல்லி உங்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை இங்க வர வச்சு இந்த மாதிரி கடத்தல் வேலைகள் நடக்குது. இது ரொம்பவே டேஞ்சரானது. ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் இது ரொம்பவே டேஞ்சர். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா நீங்க தப்பிச்சு வந்துடலாம். நேரம் நல்லா இல்லைன்னா எங்கேயாவது அடிமையா தான் போய் கிடக்கணும். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you next video.